எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் என்னோட படம் வந்து இப்படி வந்து ஒரு ப்ளஸ் முன்னால பேசுறது ஒரு 3 வருஷம் காத்திருக்க முடியாது. ரொம்ப எமோஷனா இருக்கு எனக்கு. உண்மையில என்னன்னா, நான் இன்னும் தேட்டருக்கு போய் படம் பார்க்கவே இல்லை. எனக்கு முதல் நாள் நான் ரொம்ப பயத்தோடு தான் இருப்பேன். அந்த எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு ப்ளஸ் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு இதோட கை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸுமே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன அந்த படத்தை பத்தி என்ன சொல்றது, அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அது அவங்க கதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தவங்க எல்லாருமே இது எங்க கதை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே வந்து இந்த படத்தை பாருங்கன்னு வேற ப்ரமோட் பண்றாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லையும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தயாரிப்பாளர் படத்தை பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்து அவர் சந்தோஷமா இருக்கும்போது இதுக்கு மேலே எனக்கு வேண்டியிருக்கு. அதனால இந்த படத்தை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீடியாவுக்கும், ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும், இந்த படத்தை நல்ல வெளில கொண்டு வர எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் நன்றி, மீடியா எல்லாத்துக்கும் நன்றி. ஏற்கனவே வந்து வீட்டுல வந்து ரெண்டு சாப்பாடு ஆக்கின்னு இருக்காங்க. இந்த படம் பார்த்தா அவ்வளவுதான் போடுதுங்க. அப்படியெல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. அது வந்து ஃபீல் எடுத்துருக்கீங்க. எடுத்து போட்டு உடைச்சிருக்கீங்க. அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, ஏன் மகளா பார்க்கலாம் அப்படின்னு தோணும். மகளையும் மருமகளையும் ஒரு அக்கா தங்கச்சியா பேச சொல்ல ஒரு பக்குவம் வரும். கண்டிப்பா அந்த படம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நிறைய எங்களை யோசிக்க வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது கண்டிப்பா ஒரு யோசிக்க வைக்கிற படமா தான் இருக்கு. அது தயாரிப்பாளரையும் நிகில் முருகன் PR வந்து நீங்க கேட்கணும். இல்ல அது அவங்க முடிவு எடுத்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு போகலாம்னு யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மீடியா அந்த படத்தை நான் முத நாளே போடலான்னு தான் சொன்னேன். இல்ல ஈவினிங் இவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணாங்க. நான் சம்பந்தம் கிடையாது. அது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அவங்க தான் அதை எவ்வளவு வருதுன்னு. ஆனா என்னன்னா, இன்னைக்கு காலில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்கெல்லாம் பேசும்போது இது கடைக்குட்டி சிங்கத்தை பிரேக் பண்ணோம், நம்ம வீட்டு பிள்ளை கலெக்ஷன்ல பிரேக் பண்ணோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, அது அவ்வளவுதான். ரொம்ப ஓபன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது. படம் பார்க்கும்போது எண்ட்ல சர்ப்ரைஸா இருக்கும். நன்றி சார், நன்றி சார். மாறினா சந்தோஷம் சார். நாங்க தியேட்டர் ரிவ்யூ எடுக்க போனப்போ வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க சொல்லிட்டு போறாங்க, இந்த படத்தை பார்த்து நானும் என் புருஷனை திரும்ப சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்ன, இதுதான் சந்தோஷம். அந்த அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இல்ல நானும் பார்த்தேன், சில ரிவ்யூஸ்ல நான் பார்த்தேன். அவங்க அந்த படத்தை தங்களுடைய படமா பார்த்து அவ்வளவு சந்தோஷமா கனெக்ட் ஆகி அதை வந்து அடுத்தவங்களையும் பார்க்க சொல்லுவான். அது எல்லாரும் பாருங்கன்னு சொல்றாங்க. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போறது மட்டும் இல்லாம எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்னே சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றது மாதிரி அவங்க கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பெரிய சக்சஸ் நான் அதை தான் பாக்குறேன். மாமனார் மாமியார்லாம் திருப்பி சேர முடியுமா? எங்க பத்தியும் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா அடிச்சிட்டோம் வச்சிட்டோம்னா திருப்பி சேர்த்துக்கு அதுவே ஒரு கதையா இருக்குமே. ஏன் சினிமாங்கிறனால இல்ல அப்படிலாம் இல்ல. இது இந்த படத்தை வந்து ஒரு சினிமாட்டிக்காவே நான் எடுக்கவே இல்லை. நான் பார்த்த கதைகள்ல இருந்துதான் இதை எடுத்திருக்கேன். இது நீங்க வில்லேஜ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வியா நித்யாவும் கேட்டாங்க, சார் இப்படியா சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க.
அப்புறம் அதே கோயில்ல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகள் இதை விட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க வாங்க நித்யா அப்படின்னு சொல்லி அதை காமிச்சேன். என்ன சார் இப்படி போடுறாங்க அப்படின்னு ஷாக் ஆனாங்க. நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்களுக்கு காமிக்கிறீங்க. எனக்கு இன்டர்வியூலயே நியூஸ் வந்துச்சு, பத்திரிகைக்காரங்களே கைதட்டி பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. எண்ட்ல நிறைய பேர் அழுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா காரம் ஓவராவா இருக்கு. படம் கொஞ்சம் அதனுடைய நேரம் வந்து 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்கு. இல்ல 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இருக்கு. சமீபத்துல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே 2 மணி நேரமா சுருக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? மேபி இது நல்லதுதான். இப்ப டூரிஸ்ட் ஃபேம்ல 2 மணி நேரம் இருந்தது, ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றது நல்லதுதான். இந்த படமே வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. அப்புறம் வந்து சார்லாம் வந்து கொஞ்சம் டைம் குறைச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அதை 2:20 கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேல அதை குறைக்க சின்ன நெருடல் ஒண்ணு, எல்லாத்தையுமே ஆம்பளைங்களே மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியே வச்சிருக்கீங்களே. இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாமே சேர்த்து அவங்க கொஞ்சம் தியாகிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசால் சார் கமலாசன் சொல்லியிருந்தாங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல, படங்கள் ரிலீஸ் ஆகும் 3 நாள் கேப் விட்டு நீங்க ரிலீவ் பண்ணுங்க. அந்த காரணத்தால் தான் 3 மணிக்கு போட்டீங்களோ? இதுக்கு வந்து கரெக்டா வந்து டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபைனல் மிக்சிங் அதெல்லாம் வந்து முடியறதுக்கு லேட் ஆகிடுது. உங்களுக்கு எல்லாம் காமிக்கும் போது நல்ல காஃபியா காமிக்கிறது எல்லாருக்கும் அதே மாதிரிதான். ஆமா இல்ல அது நல்லா இருக்கா இல்லையா? அவங்களுக்கு ஒரு கதையை திருப்பி போய் சொல்லிக்கிட்டு அட போங்கடான்னு சொல்றதை விட ஆமா 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 பாட்டு எடுக்கட்டுமா? பாட்டு எடுக்கட்டுமா? சார் எடுக்கட்டுமா? பாப்பா இன்னும் ஆடியன்ஸ் எவ்வளவு இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு அது முடிவு எடுக்கிறேன். ஹீரோ மதியம் போன் அடிச்சாரு. அவரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு எந்த படத்துக்கும் இவ்வளவு போன் வந்தது இல்லையா, வந்துகிட்டே இருக்கியா, நல்லா ஷூட்டிங் பண்ண முடியலையா, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டாரு. அதே வார்த்தை தான் நானும் சொன்னேன். ஐயா நீங்களும் எனக்கு கால் ஷீட் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, எனக்கு அவ்வளவு போன் வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சொன்னேன். அது ரொம்ப ஒரு சண்டை போட்டான். ஆனா இன்னைக்கு இந்த நாளுக்காக அன்னைக்கு சண்டை போட்டுருக்கோம் நினைச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவங்க ரொம்ப ரசிச்சாங்க. நாங்க ஒரு ப்ரோமோ வீடியோ நாளைக்கு கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த குழந்தை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு, அந்த குழந்தை இந்த யூனிட்டுக்குள்ள எவ்வளவு கொண்டாடப்பட்டது அப்படிங்கறத பாப்பீங்க. அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைய வந்து ரொம்ப ரசிச்சாங்க. நாங்க எடுக்கிறத வந்து, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்துல அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தை. எங்க ஒரு சங்க தலைவரையே பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த கேட்டு இப்ப என்ன நானும் ஹீரோ சண்டை போட்ட மாதிரி நானே ப்ரொடியூசர் ஏதாவது மோதிக்கணும் தானே? அது ஒரு சங்க தலைவர் கேக்குறாரு. அதுவும் ஒரு சங்க தலைவர் கேக்குறீங்க. எல்லா உறவும் மேன்மையா காமிச்சிருக்கேன். சில டோன் வந்து 2 பேருக்கு காரணம் இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் தான் வருது. அம்மா வந்து உண்மையில அப்படியா இருக்காங்க. சில அம்மாக்கள் தான் சொல்லியிருக்கான். அதுல வந்து ஆகாச வீர அம்மாவும் பேரரசி அம்மாவும் தான் சொல்லியிருக்கேன் ஒழிய ஒட்டுமொத்த தமிழகத்து அம்மா நான் சொல்லவே இல்லை. அந்த பாரு அவங்க அம்மாவே அப்படித்தான் இருக்காங்க போல இருக்காங்க. எல்லா அம்மாக்களையும் நம்ம சொல்லல, சில அம்மாக்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நானும் அவன் உதவி ஸ்டில் போட்டோகிராஃபரா இருந்தான், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அப்போது அவன் நானும் பழக்கம். ஒவ்வொரு படம் பேசுவா நடக்கல, அது இப்ப நடந்திருக்கு. அது இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பவுண்ட் எல்லாருமே சொல்றாங்க. உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப என் ஒய்ஃபே சொன்னாங்க, உங்க 2 பேருடைய இதுவே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சேர்ந்து கண்டிப்பா நிறைய பண்ணுவோம். ஆமா 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 நடிகன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. வேல்ராஜ் சாரை கொஞ்சம் ஃபாலோ பண்றதுனால அந்த ஆசை அவனுக்கு இருக்கு. அவனும்
அவனத்தை விரும்பி அந்த கேரக்டர் கேட்டு பண்ணான். ஹீரோ பத்தி பேசுறீங்க, உங்க வீட்டு ஹீரோ நடிச்சது அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்லடா அது எதுவும் வெளில சொல்லல. ஆமா அந்த காளி வெங்கட் மைனா பையனா நடிச்சது என் பையன், 2வது பையன். முத பையனை வந்து நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சதுனால அவனை மட்டும் நடிக்க வச்சீங்க, என்ன ஏன் நடிக்க வைக்கலன்னு கேள்வி கேட்டான். சரி ஓகே, அந்த குற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நடிக்க வச்சேன். ஆனா அது வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை என் பையன் தான். நீங்க கேட்டதுக்காக சொல்றது என் பையன் இந்த தம்பியும் சரி இந்த தம்பியும் சரி தம்பியுடையான் படைக்காஞ்சாங்கிற மாதிரி படத்துக்கு வந்து ஆமா பலமா இருக்காங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல பிரஸ் முன்னால அவன் நல்லா வருவான், நல்லா பண்ணிருக்கானா, திரும்ப இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா அதெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறோம்யா, காசு நான் ரியல் இன்சிடென்ட பார்த்தேன். என் மூத்த பையன் பிறந்த நாளுக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட்டை நான் பார்த்தேன். கார்த்தியனை கேட்டார்ல இப்படி இல்லாம இருப்பாங்கன்னு, இதை விட அது பயங்கரமா இருக்கும். அது இன்னொரு கதையாவே எடுக்கலாம். அதை படமா எடுத்தோம்னா அது பயங்கர இன்னும் ரக்கடா இருக்கும். அதோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா நான் டோட்டலா கதையை வேற மாதிரி மாத்தி எடுத்தேன். அவங்க திரும்பி சேர்ந்தாங்களா? அந்த மாதிரி அவங்க இப்ப ஒன்னதான் இருக்காங்க. நான் சமீபத்துல போய் அவங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒன்னதான் இருக்காங்க. உங்க அம்மாவும் சேர்த்து படம் பார்த்தானே ஆன்சர் பண்ணுவாங்க. இல்ல என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அதனால என் மனைவிக்கு வந்து அந்த மாமியார் தொல்லை மாமனார் தொல்லை இல்ல. அந்த விதத்துல என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். தங்கச்சி எங்க அக்கா இருக்காங்க. எங்க அக்காவுக்கும் அவங்களுக்கும் பயங்கர நட்பா இருப்பாங்க, பயங்கர சண்டையா இருப்பாங்க. திருப்பி ஆகாசவீரன் பேரரசு மாதிரி தான். கோதுமையா கண்டென்ட் நிறைய வந்துருச்சியா? ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்றது, ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க அந்த படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க அவங்களுக்கு நன்றி. அதான் முன்னாலே சொல்லிட்டேன். இந்த படத்தை வந்து அவங்க படமா எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமே நாங்க பேசுறது மக்கள் அவங்களுக்கு ஒரு மக்கள் அவங்க மக்களுடைய சினிமாவை அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அது வாட்ஸ்அப் குரூப்ல நீ வந்து அது தியேட்டர்ல வந்து 15, 20, 30, 40ன்னா ஃபேமிலியா வர ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு வந்து 555 நான் தான் எழுதிருக்கேன். ஜானின்னு சொல்லி வசனத்துல உதவியா இருந்தார். நல்லா அதெல்லாம் உங்க வீடியோல சொல்லுங்கண்ணா. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் இல்லாம போகுது. ஆமா 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 அவ்வளவுதான். எங்களுக்கு துணி கருப்பா இருந்தா பெரிய பிளாக் பஸ்டே கொடுத்துட்டாரு. நாங்க எல்லா டீம் அங்க போறோம், எல்லாம் போறோம். ஆமா இல்ல முதல் நாள் வந்து திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல போய் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சோம், அப்புறம் தூண்டில் கருப்பூர்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் திருவண்ணாமலையில ஆரம்பிச்சோம். அழகர் கோயில் பக்கத்துலதான் அந்த ஹோட்டல் செட்டு போட்டு எடுத்தோம். அதனால கடவுளுடைய அனுக்கிரகம் இந்த படத்துல நிறைய இருந்தது. அது வெற்றியாகவும் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாரும் வந்து எங்க படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா இடத்துலயும் எங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல ரிவ்யூ வருது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்க ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், கேமராமேன், அப்புறம் இன்னைக்கு சாரால வர முடியல, விஜய் சேதுபதி சாரால, அவருக்கு ஒரு பெரிய நன்றி. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சியோட ரொம்ப நாள் அனுப்பு. அதே மாதிரி சத்யஜோதியில வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணது, இப்போ கேமராமேனா ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. மச்சி தான் காரணம் எல்லாத்துக்கும். அது சேது சாரோட இது 3வது படமா பண்ணிட்டு இருக்கேன். அவரோட நட்பு ரொம்ப தொடர்ந்து இருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கதைகள் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மக்கள் கொண்டாடுறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக தேடலா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் எங்க படம் தலைவன் தலைவி படத்தை பார்த்துங்க, ரசிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட கதையை டைரக்டர் என்கிட்ட சொல்லும் போது
இந்த படத்தை எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரி தான் கதையும் சொன்னாரு, ஃபுல் வெர்ஷன் சொன்னாரு. எனக்கு உடனே வந்து அது பண்ணணும்னு ரொம்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது. அண்ட் ஆஸ் அ டைரக்டரா நான் சொல்றேன், நான் அவர் வந்து ரொம்ப வந்து அவரோட ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவர் அனுபவிச்சு எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் வந்து அவர் நினைச்ச மாதிரியே வந்து செய்ய வச்சிருக்கிறாரு. நான் இவரை வந்து எப்படி நான் வந்து புகழ்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி பிக்சர் கொடுத்து சக்சஸ் பண்ண வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விஸ்வாசத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஃபேமிலி பிக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் ஓவர் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்ல தெரியல. அவர் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா கடினமான உழைப்பு, சொன்ன டைம்ல எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க.